ட்ரேடர்ஸ் இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி நம்மளோட 10am சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜியில் குரூடாயில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த என்ட்ரி 3:39க்கு ஒரு செல் என்ட்ரிங்க மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லிட்டு இந்த செல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 5400 பி வந்து பார்த்தீங்கன்னா 167 பைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த பை என்ட்ரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 10 பாயிண்ட் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் 4:20க்கு எஸ்எல் புக் ஆச்சு. மார்க்கெட் ஆப்போசிட் போனதுமே மறுபடியும் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் குரூடாயில் மேலே போகணும்னு சொல்லிட்டு ஒரு பை என்ட்ரி கொடுத்துருந்தேன். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 5400 கால் ஆப்ஷன் 168 பைஸில் 4:21க்கு பை பண்ண சொல்லியிருந்தேன். 20 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா லாஸ் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெறும் 7 பாயிண்ட் லாஸ் ஆச்சு. அப்படிங்கிறப்ப பெருசாக நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த பை என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 168லேருந்து 178 வரைக்கும் 10 பாயிண்ட் நமக்கு வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கான். ஆனால் 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம போகும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6-2க்கு 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நம்ம குரூடாயில் எடுத்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு பேச ஸ்ட்ராட்டஜி. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள்.